அமெரிக்காவை பொறுத்தவரையும் கல்லா கட்டுறது தாண்டா எங்களுக்கு தொழில் அப்படின்னு உலகம் பூரா சுத்தி வர ஆட்கள். ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் கல்லா கட்டுறது தான் என்னோட உயிர் மூச்சு அப்படின்னு சுத்தி வர ஆள். அப்பேற்பட்ட ஆள் வளைகுடாக்கு போறாரு. 3 ஊர்களும் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. அதனால நெறைய டீல் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ஆனா இந்த டீல் எல்லாம் பார்த்தா, அதாவது அமெரிக்கா மட்டும் போற மாரி தெரியல. நீங்க வாங்க வாங்கன்னு அவனுங்களும் காத்து கிடந்த மாரி தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார் எல்லா பயலுகளும் டீல அள்ளி போட்டார்கள். இந்த அள்ளி டீல குடுக்கறது அப்படிங்கிறது ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு அமெரிக்காவும் இந்த 3 நாடுகளும் அப்படியே ஒண்ணா இணைபிரியா நண்பர்கள். பாட்டு மட்டும் பாட தேவையில்ல. "ஏ தோஸ்திக்கின்னு" அது தவிர எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி அம்புட்டு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் லட்சக்கணக்கான கோடிகள இப்ப 2 பக்கமும் தாறுமாறா இறைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுகள் தான். பெரிய அளவுல இப்போதைக்கு வெளிப்படையா தெரியிற திட்டம் என்ன அப்புட்ன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். அடுத்த ஒரு கச்சா எண்ணெய் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏஐ டெக்னாலஜிய நோக்கி போகும். அதுல ஒரு முடிசூடா மன்னனா மாறிருவோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். காரணம் என்னன்னா, இப்போதைக்கு அமெரிக்கா தேடிக்கிட்டு இருக்கு. ஜப்பான், இந்தியா அப்படின்னு பல நகரங்கள் பல விஷயத்துக்காக குறி வைக்குது. அங்கிட்டுலாம் நீ குறி வைக்க வேணாம். பணத்துக்கு எங்ககிட்ட பஞ்சமே இல்ல. இங்கேயே வந்துரு. வழக்கம் போலவே எங்ககிட்ட ஆட்கள் இல்லாட்டியும் ஆட்கள ஹையர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ரேஞ்சுல அந்த ஏஐ டெக்னாலஜிய குறி வச்சே இவர்களோட இன்வெஸ்ட்மென்ட் பூரா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த கட்டமா இவர்கள் இன்வெஸ்ட்மென்ட் ஆட்டோமேட்டிக்கா வெப்பன நோக்கி தான் போகும். இந்த வெப்பன்கள் தான் இப்ப ஆட்டத்தையே மாத்தப் போகுது. காரணம் என்னன்னா, பெரிய அளவுல ட்ரோன் டெக்னாலஜி, அத வீழ்த்தக்கூடிய மிசைல் டெக்னாலஜி. இத 2 மட்டும் தான் இந்த 3 நாடுகளும் பயங்கர ஃபோக்கஸ். ஒட்டுமொத்தமா லட்சக்கணக்கான கோடிகள ஏஐலயும் இந்த வெப்பன்லயும் சார்ந்து கொட்டுறார்கள். இதன் மூலியமா அமெரிக்காவுக்கும் நல்ல எதிர்காலம். இவர்கள் 3 பேருக்கும் நல்ல எதிர்காலம். 10 வருஷத்துக்கு பிரிவில்லாத ஒரு எதிர்காலத்த நோக்கி நகர்றார்கள். பெட்ரோ டாலர் சிஸ்டம் என்னாச்சு? அத பத்தி பெரிய அப்டேட் ஒண்ணும் காணோம். ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு சண்டை சச்சரவு இல்லாம இருக்கலாம். அதே மாரி மறைமுகமா இதுல இருக்கக்கூடிய விஷயம், அடுத்து ஈரான தொடுது அப்டின்னா 1 டசன் ப்ராக்ஸி இதே பிராந்தியத்துல வட்டமடிப்பார்கள். அப்படி வட்டமடிக்கிறதுல இருந்து பொருளாதாரம் தப்பிக்கணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு வேணும். ராணுவ ரீதியிலயும் வேணும், ராஜதந்திர ரீதியிலயும் வேணும். விடிஞ்சு எந்திரிச்சா அமெரிக்கா, "ஏய் என்ன நீங்கலாம் சண்டைக்கு வரமாட்டீங்களா?" அப்படின்னு சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ போன்ற நாடுகள பார்த்து கூப்பிட்றக்கூடாது. காரணம் அமெரிக்கா கூப்பிடும். ஆனா இந்த நாடுகள் கச்சா எண்ணெய் வயல்கள் அப்படிங்கிறது ஏமன்ல இருந்து ஹவுதிகள் வீசுற ஏவுகணைகள்ல இருந்து தப்பிக்குமா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது போக 1, 2 மிசைல்கள் வந்து விழுந்தாலே ஆட்டோமேட்டிக்கா டூரிஸ்ட் ஓடி போயிடுறான். அங்க டூரிஸ்ட்ங்கிறது பெரிய அளவுல அந்த ஊரை சுத்தி பார்த்தே தீரணும் அப்படிலாம் இல்ல. ஊர்ல உள்ள பணத்த பூரா கொட்டிட்டு ஜம்முன்னு உட்கார்ந்திருக்க ஆட்கள் தான். அப்ப மிகப்பெரிய பணக்காரர்கள். இப்படிலாம் ரிஸ்க் எடுப்பார்களான்னு கேட்டா தேவையே இல்லைன்றுவாய்ங்க. வேற ஏதாச்சும் ஒரு நாட்டு கவர்மெண்ட்டே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் வரவே மாட்டாய்ங்க. பணத்த கொண்டு வர மாட்டாய்ங்க. அப்ப இதெல்லாம் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா, அமெரிக்கா தன் தோதுக்கு இந்த நாடுகள வளைச்சு வாங்கடா அப்படின்னா போய் நிக்காத ரேஞ்சுல நின்னுக்கணும். அமெரிக்கா எப்ப அப்படி விட்டு தரும்? அவன் எப்பயுமே விட்டு தர மாட்டான். அவனுக்கு ஒண்ணுன்னா வரணும்னு தான் நினைப்பான். அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இருந்தாலும் அந்த ஒரு கேப்ப தள்ளி வச்சுக்கிட்டா, அதுக்கு தான் இம்புட்டு பெரிய இன்வெஸ்ட்மென்ட். 2 விவகாரம். ஒண்ணு எதிர்காலம், ஒண்ணு தற்போதைக்கு நடக்கக்கூடிய சமகாலம். இந்த எதிர்காலம், சமகாலத்த பார்த்து தான் இந்த 3 நாடுகள் ட்ரம்ப் பின்னாடி இப்படி அலறி துடிச்சு ஓடுறார்கள். அலறி துடிச்சு ஓடுனாலும் அமெரிக்கா கண்டுக்க போறதில்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க பேசுறது. உங்க பாஷ எனக்கு தெரியாது பாஸ் அப்படின்ட்டு ட்ரம்ப் போயிருவாரு. அதனால டாலர தூக்கிட்டு ட்ரில்லியன் கணக்குல தூக்கிட்டு போனோம் அப்படின்னா ஐ லைக் அரபிக் அப்படின்ட்டு ஓடி வரமாட்டாரு. அதத்தான் அவரும் பண்ணுவார் அப்படின்னு ஊருக்கே தெரியும். இவர்களுக்கு தெரியாதா? இதனால தான் அமெரிக்கா இந்த தாட்டி போகும்போது பெரிய அளவுல கல்லா கட்டிட்டார்கள். விமானம் போயிங் விமானத்தையே 100 கணக்குல வாங்குறதுக்கு கத்தார் ஆர்டர் குடுத்திருக்கு. இது போக தனியா வேற ஒண்ண ஃப்ரீயா குடுக்குது. கத்தார் குடுக்கறதெல்லாம் ஏறக்குறைய இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு போயிரலாம். ஏன் அப்படின்னா அமெரிக்காலயே ஃபண்டிங். அமெரிக்கா உலகம் பூரா ஃபண்ட தெளிப்பான். எதுக்குடா அப்படின்னு கேட்டா உங்க நாட்டுல தேர்தல் ஓட்டு சதவீதத்த அதிகரிக்கிறதுக்கு அப்படிம்பா. டேய் பச்சையா புழுவாதடா. அந்த நாட்டுல தேர்தல் அதிகரிச்சா உனக்கு என்ன? அதிகரிச்சுட்டு உனக்கு என்ன? ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ஆதரவா அங்க வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க அதானே? அப்படின்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டான். நீ பேசுற மொழியே எனக்கு புரியலன்றான். டேய் உங்க ஊர் இங்கிலீஷ் தான்டா நானும் பேசுறேன். ஸ்லாங் வேற தம்பி அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவான்.
அப்படி இருக்கக்கூடிய அமெரிக்காவே அதிகமா வெளியில இருந்து வரக்கூடிய ஃபண்டை கால்குலேட் பண்ணோம்னா அதுல சீனாவும் கத்தாரும் இருப்பாங்க. சீனாவை பொறுத்தவரை எதுக்கு இருக்கான்னு நமக்கு தெரியும். அங்க உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஆட்களை கொண்டு போய் அங்க இருந்து காப்பி கேட் பண்றது, அதே மாதிரி அமெரிக்கா உளவு பார்க்கிறேங்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு சீனா. கத்தாரை பொறுத்தவரை அதெல்லாம் கிடையாது. இந்த பிராந்தியத்துல நான் நிறைய வில்லத்தனம் பண்ணுவேன். அதான் எல்லாருக்கும் தெரியுமே. இந்த பிராந்தியம் மட்டுமா, உலகத்துல பிபிசி ஒருத்தன், அது பிரிட்டன் இருக்கு. காரணம் என்ன? அவனுக்கு இன்னமும் நினைப்பு உலகத்தை நம்ம தான் ஆள்றோம்னு. அதே மாதிரி மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் நம்ம தான் ஆள்றோம், சவுதி கிடையாது அப்படின்னு ஆழமா நம்பி இறங்கி செயல் பண்ணக்கூடிய நாடு கத்தார். அது நடத்துறது அல் ஜசீரா. இங்கெல்லாம் பத்த வைக்கிறத காட்டிலும் அங்கிட்டு பத்த வைக்கிறதுலாம் சிறப்பா இருக்கும். பிபிசி எல்லாம் தோத்து போகணும் அல் ஜசீரா கிட்ட. அதே மாதிரி மற்ற பகுதிகளில் பிபிசிக்கு சப்போர்ட்டிவ், அதாவது பிபிசி ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணா பேரலரா இவன் ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவான். ரெண்டுமே அந்த நாட்டுக்கு தேவையே இல்லாதும் பொல்லாதும் கிளவி திண்ணையில உட்காந்து பேசுற மாதிரி பேசுவாங்க. ஆனா கத்தாருக்குள்ள ஊடக சுதந்திரம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. லண்டனுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டா அங்கேயும் கிடையாது. பிபிசி அங்க இருக்கக்கூடிய 2 பார்ட்டியில ஒரு பார்ட்டிக்கு ஆதரவா பேசுவான். உத்தம புத்திரன் ராணி குடும்பத்துல நடக்கக்கூடிய உள்ளூர் பஞ்சம், ராணி குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய குடும்ப பஞ்சாயத்தை பத்தி பேச மாட்டேன். சரி இருக்கட்டும். அந்த மாதிரி கத்தார் பெரிய அளவு ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஆட்கள். அதனால இவர்கள் இன்னைக்கு ஃபிளைட்டை தரது அப்படிங்கிறது இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் பூரா, அதாவது ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு, சவுதி ஒரு பக்கம் போட்டி, அடுத்து கத்தார் ஒரு பக்கம் போட்டி, யுஏஇ ஒரு பக்கம் போட்டி. ஒவ்வொருத்தரும் ஒன்ன காட்டுல ஜாஸ்தி, ஒன்ன காட்டுல நான் ஜாஸ்தி, உங்க 2 பேரை காட்டுல நான் ஜாஸ்திடா அப்படிங்கிற மாதிரி இறக்கி தள்ளி இருக்கார்கள். ஆனா இதுல 2 விஷயம் உறுதி. ஒண்ணு, அவர்களோட எதிர்காலம். ஏஐ டெக்னாலஜியை ஃபுல்லா அங்கிட்டு இறக்குறார்கள். ஒரு தடவை இறக்கிட்டோம்னா 30-40 வருஷம் இல்ல, நல்ல சாலிடா இருந்தோம்னா 50-60 வருஷம் பொருளாதாரத்தை அப்படியே லபக்குன்னு பிடிச்சிடலாம். அதை நோக்கி தான் இப்ப இந்த 3 நாடுகள் போறார்கள். இன்னொன்னு, பெரிய அளவுல இப்படி பிடிச்சு வச்சு 10 வருஷம் இணைப்பிரியா நண்பர்கள் அப்படின்னு பின்னாடி தோஸ்திக்கின்னு பாட்டு போட்டு ஓட்டும் போது நினைச்ச நேரம்லாம் கூப்பிடுவானான்னு கேட்டா கூப்பிடுறதோட கேப்பு கம்மியாகும். உதாரணத்துக்கு ஐரோப்பா வாங்கடா அப்படின்னா, அதே பிரிட்டனை கூப்பிடுறா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிப்பான். ஏன் அப்படின்னு கேட்டா, பிரிட்டன் நான் உன் கூட வரேன், உனக்கு முன்னால என் கப்பல் அங்க போய் நிக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் பேசிடுவேன். கடைசி வரையும் கப்பலே வராது. என்னடான்னு கேட்டா, குயின் எலிசபெத் கப்பல் இப்பதான் மெயின்டெனன்ஸ் முடிச்சு கிளம்பி இருக்கு, இப்ப வந்துரும் பங்காளி அப்படின்னு சொல்லி சிம்பிளா கடந்து போயிடுவார்கள். அதுக்கு மேல என்னமோ அந்த கப்பல் வர்றதுக்கு முன்னாடியே MI5 MI6 எல்லாம் களத்துல இறங்கி ஜேம்ஸ் பாண்ட் படம் காட்டினது பூரா இங்க செஞ்சு முடிச்ச மாதிரி பிபிசியோட 1 டஜன் கூட்டாளிகள் உலகம் பூரா போஸ்ட் அடிச்சு ஓட்டிடுவாங்க. டிஜிட்டல் போஸ்டாவே அடிச்சு ஓட்டிடுவாங்க. செவரு போஸ்ட்னா கூட நைட்டு வரை உட்கார்ந்துருக்கணும், விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரியும். டிஜிட்டல் போஸ்ட்னா ஸ்பாட் நியூஸ்ல ஆன் ஸ்பாட் டம்முன்னு இறக்கி விட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த இந்த சைடு, இந்த பக்கம் மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துல அந்த ஸ்பேஸை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறக்கு டாலர்களை கொட்டி இருக்கார்கள். ட்ரம்ப்பும் சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஆட்சிக்கு வரவுமே பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறேன், கடனை கட்டுறேன், அதே மாதிரி உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துறேன், காசா யுத்தத்தை நிறுத்துறேன் தான் எல்லாமே சிறப்பா பண்றாரு. உள்ளூர்ல முட்டை விலையை கூட குறைச்சு அண்ணன் சும்மா கெத்து காட்டுறாரு அமெரிக்க அரசியல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எங்க பயபிள்ளைக்கு இடிக்குது அப்படின்னா ஒரே ஒரு இடம் தான், இந்த உக்ரைன் யுத்தம் தான். அது மட்டும் சொல் பேச்சே கேட்கல. நம்ம வேற மே இறுதி இல்ல ஜூன் முதல் வாரம்னு அறிவிச்சுட்டோம். இப்ப அதுக்குள்ள பஞ்சாயத்தை முடிக்கணும். அதுக்குள்ள பஞ்சாயத்தை முடிக்கணும்னா இவனுங்க கேள்வி கேட்காம இருக்கணும். கர்மம் எப்ப ஏறினாலும் சரி, பூமியில நின்னாலும் சரி, வானத்துல பறந்தாலும் சரி, உக்ரைன் யுத்தத்தை பத்தி தான் நம்ம கிட்ட கேட்கிறாங்க. அப்படி கேட்காம இருக்கணும்னா இந்த பவர் பேக், இந்த ட்ரில்லியன் கணக்கான இந்த பவர் பேக் வந்து கொஞ்ச நாள் வேலை செய்யும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. சத்தியமா வேலை செய்யுது. இன்னமும் கத்தார் ஆஃபன் பண்ற அந்த விமானத்து பின்னாடியே தான் ட்ரம்ப்புக்கு பிடிக்காத 1 டஜன் ஊடகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் அங்கிட்ட ஸ்மூத்தா உக்ரைன்ல ஏகப்பட்ட வேலைகள் பண்றாரு. அதுல முக்கியமான சில அப்டேட்டுகளும் வந்திருக்கு. அடுத்த சில மணி நேரங்கள்ல விரிவா அடுத்த காணொளியில அதை நம்ம பார்ப்போம்.